தேசத்திற்கு ராணி என்று பொருள். வேதாகமத்தின்படி விசுவாசம் உள்ளவர்கள் எல்லோருக்கும் தாயானவள், வாக்குத்தத்தம் உள்ள சந்ததி உருவாக காரணமானவள். என் பெயர் பெத்தானியா மரியாள். நான் தான் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து நல்ல கொண்டை பெற்றுக் கொண்டவள். ஆண்டவரின் பாதத்தில் இருந்து ஜெபித்ததால் மரிக்கும் சகோதரன் லாசருவை 3 நாள் கழித்து இயேசுவின் கண்ணீரை கண்டு உயிரோடு எழுப்பினார். இயேசுவும் எனக்காக கண்ணீர் விட்டார். நான் ஒரு ஏழை தாய். நான் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு கொடுத்ததால் என் காணிக்கையை அங்கீகரித்தார். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். என் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். என் பெயர் லிடியா. நான் தான் வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கும்படி தன் இருதயத்தை திறந்து கொடுத்தவர். நான் மாத்திரம் ஞானஸ்தானம் எடுத்தால் போதாது, என் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க உதவியவர். ஆமென். என் பெயர் தெபோராள். நான் தான் வேதாகமத்தில் முதல் பெண் நியாயாதிபதி. இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயம் விசாரிக்க யாரும் இல்லாத சூழலில் முதலில் தேவன் என்னை நியாயாதிபதியாக நியாயம் விசாரிக்க கிருபை செய்தார். கர்த்தருக்கு பயந்து ஞானம் பெற்றுக் கொண்டவள். என் பெயர் எஸ்தர். நான் தான் என் யூத குலத்திற்காக உயிரை கொடுக்க துணிந்தவள். 3 நாள் ஜெபம் பண்ணி மூலம் வெற்றி பெற்று தாய்மை குலத்தில் பிறந்த என்னை ஜெபம், பொறுமை, தாய்மை, கீழ்ப்பிடித்தல், தேவனுக்கு பயப்படும் பயம் என்னை உயர குலமாக மாற்றி இளவரசியாக பட்டம் பெற்று செய்தது. ஆமென். என் பெயர் ரூத் என்றால் சிநேகிதி என்று அர்த்தம். நான் தான் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் தன் மாமியார் வீட்டை மற்றும் இனத்தை விட்டுக் கொடாதவள். என் அம்மா வீட்டை நேசித்தது போலவே நேசித்ததால் நல்ல வாழ்வு எனக்கு கிடைக்க தேவன் கிருபை செய்தார். என் பெயர் மகதலேனா மரியாள். நான் தான் இயேசுவை அதிகமாக நேசித்தவள். என் குடும்பத்தின் மீது இயேசுவும் அன்பாயிருந்தார். எனவே மரித்த என் சகோதரன் லாசருவை 3 நாட்களுக்கு பின் உயிரோடு எழுப்பினார். நவுதம் என்னும் தைலத்தை ஊற்றி கண்ணீரால் இயேசுவின் பாதத்தை கழுவி என் தலைமுடியால் துடைத்தவள். நான் தான் சமாரியா ஸ்திரீ. நான் தேவனுக்கு ஜீவ தண்ணீரை பெற்றவள். இயேசு என்னை தேடி வந்த போது அவரை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் உள்ள உண்மையை எல்லாம் சொல்லிவிட்டேன். எனவே ஜீவ தண்ணீரை பெற்றேன். அது மட்டுமல்ல, இயேசு என்னுடன் பேசினார் என்று அனைவருக்கும் சாட்சி சொன்னேன். தேவன் அழைத்திருக்கிறார் என்ற அர்த்தமாம். மரியாளின் வாக்குதலை கேட்டேன். என் வயிற்றுக்கு ஒரு பிள்ளை. என் பெயர் கன்னிமரியாள். நான் தன் இயேசுவின் தாய் தேவனிடத்தில் கிருபை பெற்றார். வாழ்க என்று ஸ்ரீக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றும் வாழ்த்து பெற்றவள். என் பெயர் அபிகாயல். என் பெயரின் அர்த்தம் மகிழ்ச்சிக்குரியவள். நான் தான் குடும்பத்துக்காக நன்மை உண்டாக்க நடந்து கொண்டவள். ஆமென். என் பெயர் தபிதா. என்னை உண்டாக்கி உயிர் கொடுத்தார். எனவே நான் ஜீவன்களுக்கெல்லாம் தாயானவள். என் பெயர் அன்னாள். நான் தான் கண்ணீர் ஜெபம் செய்து ஜெயம் பெற்றவள். அதற்கு காரணம் ஜெபித்த பின் நான் துக்கமுகமாக இருக்கவில்லை. எனவே என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் பெயர் சாமுவேல். என் பெயர் பிரிஸ்கில்லா. நான் தான் சீஷர்களுடனும் அப்போஸ்தலருடனும் சேர்ந்து ஊழியம் செய்த பெண். எனவே வேதாகமத்தின் முதல் பெண் சீடர். எங்கள் ஊழியத்தின் மூலம் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவி பெற்று ஞானஸ்தானம் எடுத்துள்ளார்கள். ஊழியத்தில் வாஞ்சையுள்ள பெண் நான் தான் பிரிஸ்கில்லா. ஸ்பெஷல் சாங்.
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் வீசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் வீசு. உன் மீது நோக்கமாயிருந்தார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயிருந்தார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். பார்க்கின்றவர், பார்க்கின்றவர், தோளிலே சுமக்கின்றவர், பார்க்கின்றவர்,